நாட்டுப்புற பாடல்களில் கொடிகட்டி பறந்த ஆண் பாவம் படத்தில் நடிச்சிருந்த கொல்லங்குடி கருப்பாயி தன்னுடைய 99வது வயசில் காலமாகி இருக்காங்க. மதுரை தொண்டி சாலையில் இருக்கக்கூடிய கொல்லங்குடி கிராமத்தைச் சேர்ந்தவங்க தான் நாட்டுப்புற பாடகி கருப்பாயி. இவங்க 1985ஆம் ஆண்டு நடிகரும் இயக்குனருமான பாண்டியராஜனுடைய ஆண் பாவம் அப்படின்ற திரைப்படத்தில் நடிகை அறிமுகமானாங்க. பாண்டியராஜன் தான் இவங்களை அறிமுகப்படுத்தினார். அவரது பாட்டியாக நடித்து பிரபலமானாங்க கருப்பாயி. சினிமா மூலம் இவங்களுடைய நாட்டுப்புற பாடல் பட்டி தொட்டி எங்கும் பரவ தொடங்குச்சு. ஆண்களை நம்பாதே, கபடி கபடி, கோபாலா கோபாலா உள்ளிட்ட பல்வேறு படங்களில் இவங்க நடிச்சிருக்காங்க. 1993 இவங்களுடைய கலைச்சேவையை பாராட்டி முதல்வர் ஜெயலலிதா இவங்களுக்கு கலைமாமணி விருது வழங்கி கௌரவிச்சாங்க. 2018 ஒரு இன்டர்வியூவில் கொல்லங்குடி கருப்பாயி பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆண் பாவம் நான் நடித்த முதல் படம். அதுக்கப்புறமா பல படங்களில் நடித்தேன். இதில் சம்பளம் கொடுத்தவங்களை விட ஏமாத்தினவங்க தான் அதிகம். 1000 ரூபாயை கையில் கொடுத்துட்டு ஊருக்கு போங்க அனுப்பி வைக்கிறோன்னு சொல்லுவாங்க. நானும் எதிர்பார்த்துக்கிட்டே காத்திருப்பேன். ஆனால் ஒன்றுமே வராது. சினிமாவில் நடிக்க போய் என்னை மொட்டையடிச்சு அனுப்புனது தான் மிச்சம். எனக்கு பிள்ளை இல்லைங்கிற குறையை போக்கி தலைமகனாக இப்போவும் இருக்கிறது நடிகர் பாண்டியராஜன் தான். சென்னைக்கு போனால் என்னை பார்க்காம இருக்காது. நான் சினிமாவில் நடிக்கும்போது என்னை யாரும் நடிகர் சங்கத்தில் சேர்த்துக்கல. பேரன் விஷால் வந்த பிறகு தான் உறுப்பினராக்கி அடையாள அட்டை கொடுத்துச்சு. இன்றைக்கி நான் சாப்பிட்ற சாப்பாடு பேராண்டி விஷால் கொடுத்த பணம் தான். என்னை வாழ வைக்கிற சாமி அது. விஷால் கல்யாணத்துக்கு நான் போகணும், அது வரைக்கும் என் உசுறு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த 2018ஆம் ஆண்டு கொடுத்த பேட்டியில் ரொம்பவே உருக்கமாக பேசியிருப்பாங்க. இன்றைக்கு அவங்க தன்னுடைய 99வது வயசில் காலமாகி இருக்காங்க. நம்மளுடைய சேனல் சார்பாக அவங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம்.